ஜஸ்ட் 1 மினிட் குட்டி ஸ்டோரி. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் திருச்சியில் தான், அவர் பேர் வந்து தியாகு. அவர் வந்து கோடீஸ்வரர். மாதம் 12 லட்ச ரூபா சம்பாதிச்சார் அபுதாபியில். சென்னையில் ஒரு ஹவுஸு, கோயம்புத்தூரில் ஒரு ஹவுஸு, கிட்டத்தட்ட 3000 கிராமுக்கு கோல்டு இதெல்லாம் வச்சுருந்தாரு. நான் அவரெல்லாம் ரீச்சே பண்ண முடியாது. ஆனால் எனக்கு தெரியும் அவரை, நான் அப்பப்போ பார்த்துருக்கேன், ஹாய் சொல்லுவோம், அவ்வளோதான். ஒருத்தர் அவன் எனக்கு கால் பண்ணுறாரு, 5000 ரூபா இருந்தால் அனுப்புங்கிறார். அது ஷாக். என்னாச்சு சார், என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவர் எனக்கு சமுட்டியில் அடித்த மாதிரி இருந்தது. என்னென்னா, இவர் சம்பாதிச்சார், எல்லாம் பண்ணார், இஸ் நாட் எவர் பெய்டு ஹிம்செல்ஃப். பசங்களுக்கு கல்யாணத்துக்கு கரெக்டாக கொடுத்துட்டாரு, இவனுக்கு கரெக்டாக கொடுத்துட்டாரு, கோல்டெல்லாம் கொடுத்துட்டாரு, பசங்க நம்மளே பார்த்துப்பாங்கன்னு. கடைசியில் எல்லா சொத்தையும் பசங்க எடுத்துட்டாங்க, எல்லோரும் போயிட்டாங்க. ஒரு மாதத்துக்கு 12 லட்ச ரூபா சம்பாதிச்ச ஆள் இப்போ திருச்சியில் ரெண்டல் ஹவுஸில் 5000க்கு இருக்கார். அவரை நாங்கள் குருவாக பார்த்தவருங்க. அவர் பக்கத்தில் நம்ம ரீச்சே பண்ண முடியாது. அப்போ என்கிட்ட சொன்னார், மதுரை, என்னோட 3 மாத சம்பளத்தை மட்டும் எனக்கு நீ நேரம் சேர்த்து வச்சுருந்தேன்னா தனி ஃப்ளாட்டில் உட்காந்துருப்பேன். ஆனால் எல்லாம் சேவிங்கிற பேரில், அசட்டுங்கிற பேரில் பண்ணிட்டேனே தவிர, பசங்களுக்கு பண்ணேனே தவிர எனக்கு நான் எதுவும் பண்ணல. அதனால் அந்த தப்பை நீ பண்ணிடாது. உனக்கு நீ என்ன பண்ணிட்ட, சேவிங் நீ என்ன பண்ணியிருக்க? நீ 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 வந்து நம்மலாம் ஆயில் அண்ட் கேஸ் எம்ப்ளாயிஸ், வெளியில் போகிறோம், ஃபாரின் போகிறோம், எங்கேவோ போகிற, திருப்பி வர 45 வயசில் நீ ஊருக்கு வர, உனக்கு மந்த்லி 1 லாக் யார் கொடுப்பா? உன் பொண்ணு கொடுக்குமா, உன் பையன் கொடுப்பாங்களா, உன் மனைவி கொடுப்பாங்களா, உங்கள் அம்மா கொடுப்பாங்க? ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு ஆன்சர் தரல. அம்மா யார் கொடுப்பா? நோபடி வில் நாட் கிவ். 1000 ரூபா நம்ம கடன் கேட்டாலே நீ கொடுக்க மாட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு ஸ்பார்க் இருக்குல்ல, அந்த ஸ்பார்க் தான் அவரோட ஸ்பார்க் எனக்கு கிடைச்சதுக்கப்புறம், அப்போ நமக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கும்போது தான் நான் ஒன்றா ஸ்டார்டட் டு ரீட். அப்போ ஃபினான்ஸ்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்கிறது கிராஜுவலாக 2017 தான் நான் படிக்கவே ஆரம்பித்தேன். இன்னைக்கு it's around 6 crores. It's my portfolio. 6 கோடி உங்களோட போர்ட்ஃபோலியோ. 6 crore my portfolio all together.